என் தேவன் நம் இயேசுவே இணைந்து மகிழுங்கள். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனே நம் இயேசுவே இணைந்து மகிழுங்கள். சந்தங்கள் பல வண்ணங்கள் உந்தன் பந்தங்கள் தினம் பாடுவே. எண்ணங்கள் சங்கீதங்கள் என்றும் என் இன்ப சுவராகங்கள். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனே நம் இயேசுவே இணைந்து மகிழுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இல்லாதவர்கள் ஏழை அல்ல, அடுத்தவருக்கு உதவாதவரே ஏழை. லூகாவின் சமவெளி போதனையில் பேறு பெற்றோர் யார் என்பதையும், ஐயோ கேடு என்று பேறு பெறாதோர் யார் என்பதையும் ஐயம் திரிபுர கூறி, சேமிப்பதை விட ஏழையோடு பட்டினியாய் இருப்போரோடு அழுபவரோடு இகழ்ந்து ஒதுக்கப்பட்டவரோடு பகிர்ந்து கடவுளில் நம்பிக்கை கொண்டு பேறு பெற்றோராக வாழ்ந்திட இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளமை வேண்டுகிறோம். ஆண்டவர் எமது நாளாகி இன்று எமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் எமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடமை அணுகி வரவும் மது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்க எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பேன், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வேன். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவர்
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவதந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீயும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீயும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீர். எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்பட்டோர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறைவனின் உயிருள்ள இறைத்திரு வசனங்கள் 5 முதல் 8 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதற் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேறு விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சிமிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவன் எனது மீட்பானாம், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டு
உயிரானார். வாழ்வில் இறைவன் துணையானார். வாழும் எனக்கு உயிரானார். தீயோர் என்னை வதைத்தாலும் தீமை அணுக விட மாட்டார். தீமை அணுக விட மாட்டார். இறைவன் எனது மீட்பானார். தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகையை கொண்டாலும் தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகையை கொண்டாலும் தேவன் அவரை திடமாக தேடும் எனக்கு குறையீது. தேடும் எனக்கு குறையீது. இறைவன் எனது மீட்பானார். அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை வீணானதே. அதிகாரம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறைவசனங்கள் 12 முதல் 16 மற்றும் 20 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர் தெழுவதில்லை என சொல்வது ஏன்? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்களாய் இருக்கிறீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களிடையும் விட இறங்குதற்கு உரியவராய் இருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுபவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இது லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 17, 20 தொடங்கி 26 முடியும். அக்காலத்தில் இயேசு திருத்தூதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலுமிருந்தும் எருசலேமிலிருந்தும்
தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்து வந்த பெருந்திரளான மக்களும் அங்கு இருந்தார்கள். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை, ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறை ஆட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரை நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரை நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களை ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்து இருப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் இனியவர்களே, மிக அருமையான ஒரு சிந்தனையை இன்றைய நாளில் பவுல் அடிகளார் நமக்கு கொடுக்கிறார். நாம் கடவுளிடம் கொண்டிருக்கிற எதிர்நோக்கு, நம்பிக்கை இந்த உலகத்தை சார்ந்ததாக இருக்கும் என்று சொன்னால், நாம் எல்லா மக்களையும் விட இறங்குதற்கு உரியவராகும். இறங்குதல்னா ரொம்ப துச்சமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை, அது பரிதாபத்திற்குரியது. கடவுளிடம் நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த உலகத்தை கடந்ததாக இருக்க வேண்டும். கடவுளே கடந்து உள்ளிருப்பவர். கடவுள் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை இந்த உலகத்தை சார்ந்ததாக இருக்கும் என்று சொன்னால், நாம் மற்ற எல்லாரையும் விட பரிதாபத்திற்குரியவர்களாக மாறிவிடுவோம். இனிவர்கள் ஒரு முறை என்னுடைய தந்தையிடம் நான் பேசுகிற பொழுது ஒரு கலந்துரையாடல் ஒன்றை நடத்தினேன். மிக சிறப்பாக நடந்தது. எல்லாரும் என்னை பாராட்டினார்கள் என்று சொல்லி சொன்னேன். அப்போ எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை, ஐயோ அப்படிலாம் சொல்லவே கூடாது. கடவுளுக்கு நன்றி, கடவுளுக்கு புகழ், எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லுங்கள். ஒருபோதும் உங்களுக்கு அந்த மதிப்பை எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று சொன்னார். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் கஷ்டப்பட்டு பயிற்சி கொடுத்துருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு நடத்தியிருக்கிறேன். அப்போ எனக்கு தானே மரியாதை கிடைக்க வேண்டும். அதுக்கு நான் சந்தோஷப்படுறதுல என்ன தப்பு இருக்குது? கடவுள் நிச்சயமாக உதவி செய்தார், சரி. ஆனால் என்னுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது அல்லவா என்று நினைத்து கொண்டது. இனிவர்கள் அதை என்னுடைய நண்பர் ஒருவரோடு பேசி கொண்டிருக்கிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை இதுதான். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மற்ற எல்லாரும் உன்னை பாராட்டுகிறார்கள், அப்போ நீ செஞ்ச பணிக்கான தகுதி அல்லது நிலைவாழ்வு இப்பவுமே கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்த உலகத்துக்கு உனக்கு என்ன தேவைப்படுது? ஆனால் அதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா கடவுள் இதற்கான ஒரு கைமாறை பிரிய காலத்தில் உனக்கு கொடுப்பார் என்று சொன்னார். அது கொஞ்சம் ஏற்புடையதாகவும் என்னுடைய தந்தை சொன்ன வார்த்தையை கொண்டு ஆழமாக சிந்தித்து பார்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இனியவர்களே, நாம் பல நேரங்களில் இந்த வாழ்க்கையை வாழ்கிற பொழுது நல்லதோ கெட்டதோ இந்த உலகத்துல நமக்கான கைமாறு கிடைத்து விட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம். ஆண்டவரிடம் நம்ம வேண்டுகிற பொழுதெல்லாம், ஆண்டவர் எனக்கு எப்போது மோட்சத்தை கொடுத்துரு, மோட்சத்துக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கான சக்தி கொடு என்று நாம் வேண்டுகிறோமா? ஒருபோதும் இல்லை. இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு பெரிய நம்பிக்கையாளர்களாக இருக்கலாம், ஆண்டவரை சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்பவர்களாக இருக்கலாம், நேர்மறையான எண்ணங்களை கொண்டவர்களாக நேர்மையாளர்களாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவைகள், நம்முடைய விருப்பங்கள், விண்ணப்பங்கள் அனைத்துமே இந்த உலகை சார்ந்ததாக இருக்கிறது. ஆண்டவரே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொடுங்கள், நல்ல ஊதியத்தை கொடுங்கள், இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கான தகுதி கொடுங்கள், இந்த உலகத்தில் மற்றவரை விட சிறந்தவனாக வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை கொடுங்கள் என்று சொல்லி எதுவெல்லாம் இந்த உலகத்திற்கு தேவைப்படுமோ அதை மட்டும்தான் நாம் முன்னோக்கி கண்ணோக்கி கேட்டுக்கொண்டு இருக்கிறோமே தவிர, ஒருபோதும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை முடிந்தவுடன் உம்மிடம் வந்து சேர்வதற்கான ஆற்றலை எனக்கு கொடு, மோட்சத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான தகுதியை, திறமையை கொடு என்று சொல்லி நாம் கேட்பதில்லை. ஏனென்றால் மறு உலகை சார்ந்த காரியங்களில் நமக்கு பெரும்பாலும் நம்பிக்கை இருந்தாலும் ஒரு பிடிப்பு இல்லை. இனியவர்களே, கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று நம்பாத மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே சாபத்தை வருவித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லி பவுலடிகளார் சொல்கிறார். இயேசுவினுடைய உயிர்ப்பை நாம் நம்பவில்லை என்று சொன்னால் அதில் என்ன மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது என்று சிந்திக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்று சொன்னால் உயிர்ப்பை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய நம்பிக்கை வீணானதாக மாறுகிறது. இயேசுவினுடைய உயிர்ப்பின் மீது நம்பிக்கை கொள்ளாத ஒருவர் எப்படி தான் உயிர் தெழுவோம் என்று நம்புவார்? இயேசுவே உயிர் தெழவில்லை, எனக்கு எப்படி உயிர்ப்பு கிடைக்கும் என்று நம்பிக்கை இல்லாத ஒருவருக்கு எப்படி விண்ணுலக வாழ்வின் மீது ஒரு பிடிப்பு ஏற்படும்?
அப்படின்னா இயேசுனுடைய உயிர்ப்பின் மீது நம்பிக்கை கொள்வது என்பது நாமும் ஒரு நாள் உயிர் தெழுவோம், நம்முடைய வாழ்க்கை விண்ணகத்தில் கடவுளுடைய கைமாறை பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்கிற நம்பிக்கைக்கு நம்மை இட்டுச் செல்கிறது. இனியவர்களே, அதை நாம் நம்பாத பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார். எனவே இந்த உலகத்திற்கான எல்லா நலன்களும் அவரிடம் இருந்தது, எல்லா வரங்களும் அவரிடம் இருந்தது. இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன், நிறைவுள்ளவனாக வாழ்கிறேன், அது போதும் என்கிற மனநிலைக்கு நம்ம இட்டுச் செல்லும். ஆனால் இயேசுனுடைய உயிர்ப்பின் மீது நம்பிக்கை கொள்கிற ஒருவர் அடுத்த வாழ்க்கை, மறு வாழ்க்கை, விண்ணகத்தை நோக்கி நம்முடைய பயணத்திற்கு நம்ம இட்டுச் செல்லும். இனியவர்களே, விண்ணகமே நம் தாய் நாடு, அதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்டிருக்கிறோம். எனவே நாம் பயணம் செய்கிற திருச்சபையாக இருக்கிறபடியால் எனது வாழ்க்கை இந்த உலகத்தில் இறப்பு வரை வாழ்வது அல்ல, இறப்பை கடந்த வாழ்க்கை என்கிற நிலைக்கு நாம் நம்மை நகர்த்தி செல்ல வேண்டி இருக்கிறது. இனியவர்களே, அதற்கு நாம் செல்லவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்துல வெந்ததை தின்னு விதி வந்தா சாவோம், அதோடு நம்மளுடைய வாழ்க்கை முடிச்சிருவோம். அப்படி அல்ல வாழ்க்கை, அதுவல்ல வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த உலகத்தின் வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கையின் நிறைவை கடந்த பிறகு இறைவனோடு நித்தியத்திற்கும் வாழ்வதற்கான ஒரு ஆசீர்வாதம். அது இந்த உலக வாழ்க்கையை மட்டும் சார்ந்ததல்ல, இங்கே வாழ்ந்து இங்கே முடிந்து விடுகிற ஒன்று அல்ல. மாறாக நம்முடைய வாழ்க்கை மறு உலகத்தை சார்ந்தது, இயேசுவை சார்ந்தது, கடவுளோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை சார்ந்தது. இனிவர்களை இந்த பின்னணியில் நாம் பார்க்கிற பொழுது எல்லா வாசகங்களும் மிகுந்த அர்த்தம் உள்ளதாக நாம் பார்க்கிறோம். இனியவர்களை முதல் வாசகம் சொல்கிறது, மனிதர் மீது நம்பிக்கை வைப்பவர் சபிக்கப்படுவர், கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவர் என்றென்றும் வாழ்வர் என்று சொல்லப்படுகிறது. நாம் இந்த உலகத்தில் மனிதர்களோடு வாழ்கிறோம், மனிதர்களை அன்றி இன்னொருவரோடு நம்மால் வாழ முடியாது. கண்ணால் காண முடிகிற ஒரு சகோதரனை அன்பு செய்யாமல் கண்ணால் காண முடியாத ஒரு கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்பவர் பொய்யர் என்று யாக்கோபு தனது மடலில் சொல்கிறார். இனியவர்களே, அப்படி என்றால் மனிதர்கள் மிக முக்கியம் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிற பொழுது பழைய ஏற்பாடில் நாம் எப்படி பார்ப்பது, அதை எப்படி புரிந்து கொள்வது? மனிதர் மீது நம்பிக்கை வைப்பவர் சபிக்கப்படுவர் என்பதை எப்படி புரிந்து கொள்வது? இந்த மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாதா? நிச்சயமாக வைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த மனித சமூகத்தோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் மனிதர்கள் மட்டும் போதும் என்று சொல்லி ஒருவர் நிறுத்தி விடுகிறார் என்று சொன்னால் அவர் இந்த உலகத்தை மட்டுமே சார்ந்து இருக்கிறார், மறு உலகத்தை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். எப்படி புரிந்து கொள்வது? ஒருவர் அதீதமான அக்கறையை கடவுளுக்கு கொடுக்காமல் மனிதருக்கு மட்டும் கொடுக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதத்திற்காக கொடுப்பார். எவர் ஒருவரும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது என்று சொல்லி இயேசு சொல்வார். ஏனென்றால் ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிக்கக்கூடும், அல்லது 2 பேருக்குமே பொய்யான ஒரு வாழ்க்கை வாழக்கூடும். ஏனென்றால் மனிதர்களால் இன்னொரு மனிதரை தனது தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான எண்ணத்தை தான் இந்த உலகம் கொடுத்திருக்கிறது. இனியவர்களை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனிதர்களை மட்டும் நான் நம்புகிறேன், மற்ற யாரும் தேவையில்லை என்று ஒருவரால் சொல்லிவிட முடியாது. ஆண்டவரை நம்புகிறேன், ஆண்டவர் என்னை இந்த உலகிற்கு அனுப்பியது போல என்னுடைய சேர்ந்து வாழ்கிற சமூகத்தையும் கொடுத்திருக்கிறார் என்கிற எண்ணம் யாருக்கு இருக்குமோ அவர்கள் இந்த சமூகத்தையும் நம்புவார்கள், கடவுளையும் நம்புவார்கள். எனவே இனியவர்கள் மனிதரை மட்டும் போதும், கடவுள் தேவையில்லை என்பவர்கள் நிச்சயமாக தங்களுடைய தேவைக்கு மட்டும் இன்னொருவரை பயன்படுத்துபவர்களாக இருப்பார்கள். இனியவர்களை அவர்களால் அவர்களுக்கும் பயனில்லை, மற்றவர்களுக்கும் பாதிப்பு. எனவே தான் எரேமியா சொல்கிறார், நீங்கள் ஆண்டவரை நம்புங்கள், ஆண்டவர் தந்திருக்கிற மனிதர்களை ஆண்டவர் பெயரால் ஏற்றுக்கொள்ளுங்கள். எனவே ஆண்டவரை நம்புகிற பொழுது நான் இந்த உலகத்தை கடந்தும் சிந்திக்கிறேன். 2ஆம் வாசகத்தை பற்றி நாம் யோசித்தோம். இயேசுனுடைய உயிர்ப்பு நம்மை அடுத்த வாழ்க்கைக்கு இட்டுச் செல்கிறது என்ற நம்பிக்கைக்கு கடந்து செல்வது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? அதற்கு ஒரு விடையாகத்தான் நற்செய்தி வாசகம் இருக்கிறது. இனியவர்களே, நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கிறோம், ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், விண்ணரசு உங்களுக்கு உரியது, செல்வரே நீங்கள் அழிவுறுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. கடவுள் உண்மையில் செல்வர்களை விரும்புவதில்லையா? செல்வத்தை விரும்புவதில்லையா? அப்படி அல்ல. இனியவர்களை, மனநிலை, ஏழ்மையான மனநிலையில் வாழ்தல், செல்வர்க்குரிய மனநிலையில் வாழ்தல், எந்த மனநிலை நம்மிடம் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டியது. ஒருவர் எனக்கு செல்வம் மட்டும் போதும், செல்வம் கடந்து எதுவும் தேவையில்லை என்று நினைப்பார் என்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் தனக்கென்று வைத்துக் கொள்வார். எல்லாவற்றையும் தனக்கென்று வைத்துக் கொள்கிற மனிதரால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? நிச்சயமாக முடியாது. அண்மையில் என் நண்பர் ஒருவர் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் பெரிதும் இந்த பணத்தின் மீது பற்றில்லாத ஒருவராக இருந்தார். ஆனால் திடீரென்று அவர் சொன்னார், ஒரு நாள் எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா சேர்க்கணும் ஒரு ஆசை வந்துச்சு, அதனால் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா சேகரித்து கொண்டிருந்தேன். எங்கெல்லாம் நான் திருப்பலிக்கோ மற்ற இடங்களுக்கோ செல்கிற பொழுது வருகிற பணத்தை நான் செலவழிப்பதில்லை, நான் வைத்திருந்தேன். ஒரு 50,000 ரூபாய் எனக்கு சேர்ந்தது. அதுக்கடுத்து நான் என்ன செஞ்சேன்னா இன்னும் எப்படி ஒரு 50,000 சம்பாதிக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு உதவி கேட்க வந்தவங்கள்ட்ட கூட நான் அந்த உதவி செய்வதற்கு பணம் இல்லாமல் இருந்து போனேன்.
அப்போ ஒரு நாள் யோசித்து பார்த்தேன், எதுக்கு நான் கொடுக்காம இருக்கணும், இந்த 1 லட்சத்தை சேர்த்து நான் என்ன செஞ்சிட போகிறேன் என்று யோசித்த கணத்தில் அதை நான் செலவழிக்க ஆரம்பித்தேன். எனக்கு நிம்மதி கிடைத்தது என்று சொன்னேன். இனி இவர்களே சும்மா ஒரு 1 லட்ச ரூபாய் சேர்ப்போமே என்று நினைத்த அவருக்கு அதை சேர்க்கறதுனால எனக்கு தொல்லை தான் வந்துச்சு, இன்னும் காசு இல்லையே என்கிற எண்ணம் தான் வந்தது, என்னை தேடி வருகிற எனக்கு நெருக்கமானவர்கள் கூட உதவி செய்ய முடியாமல் போய்விட்டது, நான் கொடுத்து விட்டேன், நான் 1 லட்ச ரூபாய் சேர்க்கல, ஆனால் எனக்கு நான் நிம்மதி இருக்கிறது என்று சொல்கிறேன். ஒண்ணுமே இல்லாமல் ஒரு 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 குறிப்பிட்ட திட்டமே இல்லாமல் சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருந்தவருக்கு இப்படி ஒரு இழப்பு ஏற்படுகிறது சொன்னால், எல்லாம் எனக்கு தான் வேணும், ஒருத்தர் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிற எண்ணத்தில் நாம் செல்வத்தை சேர்ப்போம் என்று சொன்னால் அது செல்வத்தை நாமும் தூய்க்க மாட்டோம், இன்னொருவருக்கும் கொடுக்க மாட்டோம், அதற்கான வருத்தங்கள் நம்மை மட்டுமே சேரும். என்கிட்ட இருக்கிறது இன்னும் இல்லையே என்கிற எண்ணத்துக்கு கொண்டு போகும். இன்னும் இல்லையே என்கிற எண்ணம் நமக்கு என்ன செய்யும், இன்னும் சேர்க்கணும் என்கிற ஆசத்தை கொண்டு வரும். இன்னும் சேர்த்து கொள்கிற பொழுது பாதிப்பு இருக்குமா இருக்காதா, இதை நான் எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்கிற பயத்துக்கு கொண்டு வரும். எனவே நீங்கள் செல்வத்தை சேர்த்து கொண்டே போகிற பொழுது அது உங்களுக்கு ஒரு இழுக்காக மாறுகிறது. ஏன்னா செல்வம் சேர்க்கிற பொழுது உங்களால் உங்களுக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி, அதை எப்படி பாதுகாப்பது என்கிற எண்ணம் வருகிற பொழுது நாம் மகிழ்ச்சி இழந்து போகிறோம். எனவே இயேசு சொல்கிறார், செல்வரே ஐயோ கேடு, நீங்கள் இப்பொழுது மகிழ்ந்து விட்டீர்கள், எல்லாம் கிடைத்து விட்டது என்று மகிழ்ந்து விட்டீர்கள், ஆனால் எப்படி பாதுகாப்பது என்கிற எண்ணம் வருகிற பொழுது அந்த மகிழ்ச்சி இழந்து போகிறீர்கள். எல்லாம் கிடைக்கிற பொழுது நல்லா சாப்பிட்டு உடம்பு கொழுக்க வைக்கிறோம், அப்புறம் என்ன ஆகுது, இனிமேல் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் கூடிரும், சாப்பிட்டா கொழுப்பு ஏறிடுச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் சாப்பாடில் டயட்டை கடைபிடிக்கிறீங்க, சுகர் வந்துருச்சுன்னா சாப்பாடு கடைபிடிக்கணும், சீனி சேர்க்கக்கூடாது. அப்போ என்ன சொல்லுது, நல்லா சாப்பிட்டு முடித்தவங்க உடம்பு கொழுத்த பிறகு என்ன ஆகுது, டயட்டு, சாப்பாடில் கண்ட்ரோல் பண்ணுறது, நடக்க வேண்டி இருக்கிறது, கண்ணுக்கு முன்னாடி எல்லா உணவு பண்டங்கள் இருந்தாலும் குறைவாக தான் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வருகிறது. இனி இவர்களை இயேசு கடவுள் அல்லது கடவுள் பொதுவாக சொல்கிற விஷயம் இதுதான், நீங்கள் உங்களுக்காக சேர்த்து கொள்கிற பொழுது இந்த சேர்த்ததை குறித்து உங்களால் மகிழ்ச்சி அடைய முடியாமல் போகும். எப்பொழுது நீங்கள் இந்த உலகத்தை கடந்து இன்னொரு உலகம் இருக்கு என்று எண்ண ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களால் இருக்கிற செல்வங்களை துய்த்து வாழ முடியும், இன்புற்று வாழ முடியும். செல்வரும் லாசரும் என்கிற உவமை நமக்கு தெரியும். லாசர் இந்த உலகத்தில் உணவில்லாமல் பட்டினி கிடக்கிறான். அவன் பட்டினி கிடக்கிற வீட்டினுடைய உள்ளே ஒரு பெரிய விருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னொரு உலகம், இன்னொருடைய வாழ்க்கை இருக்கிறது என்கிற உணர்வு அந்த செல்வந்தனுக்கு வந்திருக்கும் என்று சொன்னால், நான் எல்லாத்தையும் கொண்டா போக போறேன், இன்னொருத்தன் கொடுத்துட்டு வாழ்ந்தா என்ன என்கிற நினைப்பு அவனுக்கு வந்திருக்கும். அவன் தன்னுடைய வாசலில் இருக்கிற நாய்களை நக்கக்கூடிய புண்களை உடைய லாசருக்கு ஏதாவது கொடுத்திருப்பான். கடவுள் அந்த விருந்து படைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, எதையாவது கொடுத்தா கூட அவன் உயிர் பிழைத்திருப்பான். இனிவர்களை அவன் அதை செய்யவில்லை. ஆனால் இறந்து பாதாளத்தில் இருக்கிற பொழுது என்ன சொல்கிறான், இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை என்னுடைய சகோதரருக்கு நீங்கள் போய் தெரிவியுங்கள் என்று சொல்கிறான். இனி இவர்களே அந்த வாழ்க்கை இருக்கிறது என்கிற உணர்வு அவனுக்கு வந்திருக்கும் என்று சொன்னால் அவன் இந்த வாழ்க்கையிலிருந்து இன்னொரு வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பான். நான் இந்த வாழ்க்கையோடு இந்த உலக வாழ்க்கையோடு என்னுடைய வாழ்நாள் முடிந்து விடுகிறது என்று நினைப்பேன் என்று சொன்னால் மறு உலகிற்கான அருளை ஒருபோதும் நான் சேர்த்துக் கொள்ள மாட்டேன். பொருளை சேர்ப்பதோடு என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன். நம்முடைய தாய் மரியாவை பாருங்கள், நம்மை போல ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, அருள் நிறைந்தவராக இருக்கிறார். ஆனால் நம்மை போல இந்த மனித வாழ்க்கையில் வருகிற எல்லா துன்பங்களையும் அவர் கடைபிடிக்கிறார். அவருக்கு சொல்லப்படுகிற நற்செய்தி என்ன, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் எல்லா மக்களுடைய பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு தீர்ப்பார். சிலுவையிலே இயேசு செய்து முடிக்கிறார். சிலுவையிலே ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்காக இயேசு கிறிஸ்து தனது உயிரை ஒரே பலியாக ஒப்பு கொடுத்து முடித்து விடுகிறார். அனைவரையால் என் மகன் வந்த வேலை முடிஞ்சு என்று சொல்லி ஒதுங்கிவிடவில்லை, மீண்டுமாக சீடர்களை ஒன்று சேர்க்கிறாரே. இந்த மீட்பு பயணம் எல்லா சமூகத்திலும் எல்லா காலத்திலும் நடைபெறக்கூடியது. மீட்பு கிடைத்தாயிற்று என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் நான் அசட்டுத்தன்மையோடு வாழ்ந்து விடுவேன் என்று சொன்னால் என்னுடைய மகனுடைய சீடர்கள் அசட்டுத்தன்மையோடு இருந்து கோழைகளாக இருந்து தங்களை மறைத்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் எப்படி இந்த சமூகத்திற்கு அல்லது எதிர்கால வாழ்க்கைக்கு இந்த மீட்பை கொண்டு செல்வது? எனவே அடுத்த வாழ்க்கைக்காக தன்னுடைய மகனுடைய சீடர்களை உலகிற்கு அனுப்புவதற்காக அனைவரையா தயாராகி விடுகிறார். ஒருவேளை அவர் இந்த மண்ணுலக வாழ்க்கை மட்டுமே நினைத்திருப்பார் என்று சொன்னால் இயேசுனுடைய பணி நிறைவடைந்து விட்டது, இத்துடன் எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி முடிவெடுத்து ஒரு இடத்தில் முடங்கி போயிருப்பார். இந்த உலகத்திற்கே தாயாக மாறி இருக்க மாட்டார். இந்த உலகம் மீட்பானது எல்லா காலத்திலும் நீடித்திருக்கக்கூடியது. இந்த உலகத்தில் மட்டும் வாழ்க்கை அல்ல, உலகை கடந்து இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அதற்கும் மக்களை தயாரிக்க வேண்டியிருக்கிறது என்கிற எண்ணத்தை நம்முடைய தாய் மரியா குருசுமலை தாய் கொண்டிருந்ததால் தான் சீடர்களை இயேசுனுடைய இறப்பிற்கு பிற்பாடும் ஒன்று சேர்க்கிறார். உலகமெல்லாம் சென்று நற்செய்தி பறைசாற்ற வேண்டும் என்கிற ஆண்டவருடைய கட்டளைக்கு அவர்களை அனுப்பி வைக்கிறார்.
அவர்களோடு தூய ஆவிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இனி இவர்களே மறு உலக வாழ்வை நம்புகிறேன் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் அல்ல நம்பிக்கை அறிக்கை வாசிக்கிற பொழுதும் சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகை சார்ந்தது மட்டுமல்ல, மறு உலகத்தையும் சார்ந்தது. அந்த எண்ணம் எப்பொழுது நமக்கு நம்பிக்கை முழுவதுமாக கொண்டதாக ஏற்படுகிறதோ, இந்த உலகில் நான் எவ்வளவு நிதர்சனத்தோடு வாழ்கிறேன், அதே அளவிற்கான உண்மை தன்மையோடு மறு உலக வாழ்வில் நான் வாழ்வேன் என்கிற நம்பிக்கை ஏற்படுகிற பொழுதுதான் இந்த உலகில் நாம் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இந்த உலகத்தின் வாழ்க்கையை அனுபவித்து வாழ முடியும். இந்த உலகத்தின் வாழ்க்கையை இன்பம் உள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியும். அதற்கான வரத்தை தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவரே கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திபிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருச்சபையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காக மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகி கிறிஸ்துவை மன்றாடுவோம். வழிநடத்தும் இறைவா, எமது திருத்தந்தை, பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் ஏழையரின் உள்ளத்தை தங்கள் அன்பு செயல்களால் எம்முள் விதைத்திட ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, கிறிஸ்துவ குடும்பங்கள் வாழ்வில் அனைத்து சூழ்நிலைகளிலும் உண்மையை பற்றி கொண்டு பெயர் பெற்றதொரு சமூகம் உருவாக்கிட ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பகிர்வின் இறைவா, பொருள் வளம் பெற்றவர்கள் வறுமை மற்றும் துன்பத்தில் வாடுபவருக்கு உதவி புரிந்து இவ்வுலகில் இறைவனின் வழிநடத்தும் முகங்களாக வாழ்ந்திட ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பராமரிக்கும் இறைவா, இளையோர் அனைவரும் சமூக சவால்களில் உலகின் போக்கை நாடாமல் உம்மை ஆதாயமாக்கிக் கொள்ளும் நோக்கில் பிறரன்பில் உருவாகிட ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என் உடல் பொருள் ஆவியையும், எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் தந்தோம், நிந்தனை யாவையும் ஏற்கவும் துணிந்தோம். சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் தந்தோம், நிந்தனை யாவையும் ஏற்கவும் துணிந்தோம். எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என் உடல் பொருள் ஆவியையும், எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையது மாடைப்பள்ளி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயனை விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் மகிழ்வுள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுடைய செருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. தங்களது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. இன்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். தகுதியற்றவன் ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லுவோம். ஆமென். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே.
என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும் உன் ஆசை பொங்க நான் வாழுவேன் வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும் உன் ஆசை பொங்க நான் வாழுவேன் என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது இணையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா இணையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா நீதம் துணையாகும் என் வாழ்வில் வரமல்லவா வரமல்லவா வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும் உன் ஆசை பொங்க நான் வாழுவேன் வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும் உன் ஆசை பொங்க நான் வாழுவேன் என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும் உன் ஆசை பொங்க நான் வாழுவேன் ஆண்டவரை இனிய விண்ணக விருந்தால் ஓட்டம் பெற்ற நாங்கள் உமை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை அன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவையா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா,